பாருங்கள், இன்றைக்கி நியா நானாவில் வந்து இது ஆன்லைன் டெலிவரி பெருசா இல்லை கடையில் சாமான் மளிகை சாமான் வாங்குறது பெருசா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது வேறு மாதிரி பேசினாங்க. அது மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கடையில் வாங்குகிற பொருளும் எப்பயாவது போய் கடைக்கு போய் நம்ம வாங்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க கடைக்கு போய் பொருளெலாம் வாங்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு போய் 2 பேரும் கடையில் போய் நின்று கால் கடுக்க நின்று வாங்கிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க. வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க கடையிலேயே போய் யாராவது நின்றுக்கிட்டு இருந்தால் அவங்க சாமான் லிஸ்ட்டு கொடுத்து அவங்க கொண்டு வந்து எடுத்து அப்புறம் வச்சுன்னா, இதுன்னா நம்ம லிஸ்ட்டை கொடுத்தோம்னா வீட்டாண்ட கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் ஆன்லைன் புக்கிங்கும் நல்லது தான், கடையும் நல்லது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வயசானவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதோ சாப்பாடு வாங்கணும் கொள்ளணுன்னா முந்திலாம் அந்த ஆன்லைனில் வராது சாப்பாடெல்லாம். இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஏதோ வேணும்னா 10 ரூபா ஜாஸ்தி தான் ஆன்லைனில் வாங்குறது. ஆனால் வீட்டாண்ட வந்து கொடுத்துட்டு போகிறாங்கல்ல, யார் தயவும் நம்மளுக்கு தேவையில்லையே, வீட்டாண்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஆன்லைனும் நல்லது தான். போய் மளிகை சாமான் வீட்டில் சும்மா இருக்கிறவங்க போய் மளிகை சாமான் வாங்கட்டும். வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு அதுதான் நல்லதுன்னா அதை போய் அவங்க வாங்கட்டும். அதனால் ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான் நான் சொல்லுவேன்.